Dear 10th standard students, exercise 3.17ல ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கடா, ஏபி கொடுத்துட்டு உன்னை என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எழுதியிருக்கேன். மைனஸ் ஏனா ஏல இருக்க எலமெண்ட்ஸோட வேல்யூஸுக்கு சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். பாரேன், ஏல +1ன்னு இருந்தது, நான் இங்கே -1ன்னு மாற்றிருக்கேன். 9க்கு பதிலாக -9 மாற்றிருக்கேன். 3க்கு பதிலாக -3ன்னு மாற்றிருக்கேன். 4க்கு பதிலாக -4 மாற்றிருக்கேன். 8க்கு பதிலாக -8, -3க்கு பதிலாக +3 மாற்றிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே தெரியுது இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த மேட்ரிக்ஸில் இருக்குதுன்னு. அப்போ ரெண்டு என்ன ஆகும், கேன்சல் ஆகி 0 தான் வரும். இருந்தாலும் நம்ம சப்ராக்ட் பண்ணி காட்டலாம். 1 - 1, 9 - 9, 3 - 3, 4 - 4, 8 - 8, -3 + 3 எல்லாமே கேன்சல் ஆகி ஃபுல் மேட்ரிக்ஸும் என்ன ஆயிடும், நல் மேட்ரிக்ஸாக மாறிடும். நல் மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். இதே மாதிரி -a + ஏக்கும் போடுறேன். மைனஸ் ஏன்னா இப்போ தான் சொன்னேன், ஏயோட எல்லா எலமெண்ட்ஸும் வந்திருக்கும், ஆனால் சைன் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அகெயின் ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், எல்லாமே வேனிஷ் ஆகி 0 நல் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். அப்போ நல் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் உனக்கு என்ன தெரியுது, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவோட ஆன்சரும் 0 தான், -a + ஏவோட ஆன்சரும் 0 தான். அப்போ அவங்க கொடுத்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈக்குவேட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம்.